எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து டிஎம்மும் கமெண்ட் பண்ணாங்க. எங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா, யூகேக்கு படிக்க வரலாமா, படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா அப்படின்னா, நாங்கள் அதனாலவே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் ஓன் ரிசர்ச்சும் பண்ணி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். எஸ், இந்த வீடியோ வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் யூகேக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ யா, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ யா, யூகேக்கு படிக்க வரலாமா? யூகேக்கு படிக்க வரலாமான்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து படிக்க வரலாம் தாங்க சொல்லுவேன். ஏன்னா யூகே இஸ் ரியலி ஃபேமஸ் ஃபார் எஜுகேஷன் தாங்க. இங்கே தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ படிக்க வரலாமான்னா தாராளமாக படிக்க வரலாம். படிக்க வரவங்க அவங்களோட எஃபர்ட் போட்டு அவங்க வந்து நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படிக்க வரலாம். இட்ஸ் அ வெரி குட் கண்ட்ரி ஃபார் எஜுகேஷன். யா, டெஃபினட்டாக அவங்க சொன்ன மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூகே வந்து படிக்கலாம். ஸோ யா, அதான் இப்போ யூகே வரதுன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா எந்த இன்டேக் வந்து வரலாம்? என்னை பொறுத்தவரைங்க யூகேல வந்து இன்டெக்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூனிவர்சிட்டிங்க. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய இன்டெக்ஸ் வச்சுருக்காங்க. டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்டெக் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இன்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இயர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜனவரி இன்டெக் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்ச் இன்டெக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில், அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த யூனிவர்சிட்டி தாங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ ஜூலையோ ஏதாவது ஒரு இன்டெக் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இன்டெக்குங்க. ஆனால் இந்த இன்டேக்கை பொறுத்தவரை நம்ம வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிட்டு அது எந்த இன்டேக்கில் இருக்குன்றதை பார்த்துட்டு அதில் தான் வந்து நம்ம வந்து இன்டெக் செலக்ட் பண்ணணும். ஸோ இன்டேக்கை பொறுத்துட்டு நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்டேக் இருக்கான்னு பாருங்கள். ஏன், நானும் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து செப்டம்பர் இன்டேக்கில் தான் வந்து நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மற்ற இன்டேக்ஸில் வந்து அந்த கோர்ஸ் தான் வந்து சம்டைம்ஸ் இருக்காது அப்படின்றத நானும் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யா, ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு இன்டேக் எடுக்கிறது நல்லது. என்னதான் கோர்ஸ் சூஸ் பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய டாஸ்கே வந்து இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது தாங்க. ஆனால் யூகேக்கு வர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இங்கே படிக்க வர்றது வந்து பிஜி தாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் வந்து யூஜி என்ன படிச்சிங்களோ அது ரிலேட்டடாக வந்து பிஜி எடுத்து படிக்கிறது பெனிஃபிட்ங்க. சரி, ஓகே, நான் வந்து இப்போது கோர்ஸும் முடிவு பண்ணிட்டேன், இன்டேக்கையும் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் நான் வந்து எப்படி யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்ணுறது? யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாங்க, ஹோம் ஆஃபீஸ் ரெகனைஸ் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தாங்க நம்ம யூகேல சூஸ் பண்ணணும். அந்த ஹோம் ஆஃபீஸ் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி என்னன்றதுன்னா ஹோம் ஆஃபீஸோட வெப்சைட்டில் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து தே கேன் ஸ்பான்சர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுக்க போகிற யூனிவர்சிட்டி இருக்கான்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த கோர்சஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதை பொறுத்துட்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, நைஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப டாப் டயர் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் தான் படிப்பேன் அப்படின்லாம் வேணாம். பிகாஸ் your next phase வந்து it completely depends on your skills, your technical skills, communication skills. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, டாப் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஐஎல்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் ஐஎல்ஸ் வந்து ஒரு மஸ்டான விஷயம் தாங்க. ஆனால் ஐஎல்ஸ் எல்லா யூனிவர்சிட்டியுமே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி தாங்க. யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஏதாவது? யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் கம்பேர்ட் டு அதுக்கு அடுத்த இருக்க யூனிவர்சிட்டிஸில். இப்போ நார்மல் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஒரு பிஜிக்கான கோர்ஸ் வந்து ஒரு 15,000 பவுண்ட் 5 லட்ச ரூபாய் இருக்குன்னா, டாப் யூனிவர்சிட்டியில் வந்து டபுள் தி அமௌண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. 15,000ன்றது 30,000 பவுண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி அண்ட் நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறத பொறுத்துங்க.
ஸோ இப்போ அடுத்தது வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து யூஜியில் வந்து எடுத்த சிஜிபிஏ வந்து 80% மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சில யூனிவர்சிட்டிஸு. 90% மேலே இருந்துச்சுன்னா வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டிஸு. ஸோ அதையும் வந்து இங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூகே ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்குங்க. அது யூகே கவர்மெண்ட்டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸு. ஸோ அதையும் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் நாங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நான் இப்போ வந்து கோர்ஸ், யூனிவர்சிட்டி, அப்புறம் என்னோட இன்டேக் எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி வந்து அப்ளை பண்ணி நான் வந்து யூகேக்கு வரது? இப்போ யூகேக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூகேக்கு படிக்க வரவங்க ஏஜென்சி மூலிமா தாங்க வராங்க. இந்த ஏஜென்சி மூலிமா வரதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. இது அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். நம்ம எப்படி வந்து ஊரில் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னா ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் பார்க்குறோம், அதே மாதிரி தாங்க ஏஜென்சியும் இங்கே டிரைவிங் கிளாஸ்க்கு பதில் நம்ம படிக்க வரதுக்காக பார்க்குறோம். நம்ம ஆர்டிஓவில் வந்து நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுவோம். இங்கே ஏஜென்சிக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. நம்ம பே பண்ணணும்னாலும் நம்ம எடுக்க போகிற கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து அவங்களாம் வந்து இந்த ஏஜென்சிக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்சி வழியாக போனோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய ஏஜென்சிஸ் வந்து குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிஸ் கூட மட்டும் டைப் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட கோர்சஸ் மட்டுமே வந்து படிக்க வர பசங்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த கோர்சஸ் சூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து இங்கே இருக்க பசங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். யூஜி படித்தது ஒன்றா இருந்துச்சு, பிஜி படிக்கிறது ஒன்றா இருக்குது, ஏன் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறது. நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் இதை சூஸ் பண்ணலை, எங்கள் ஏஜென்சி தான் இதை வந்து சூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் கிட்ட நாங்கள் கேட்க போகும்போது நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாங்க, ஆனால் இங்கே வந்து சப்ளை செயின் எடுத்திருந்தாங்க. ஏன் சப்ளை செயின் எடுக்கிறீங்க, ஒரு ரிலவெண்ட் சப்ஜெக்டே இல்லையே, எதுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது வந்து ஏஜென்சிஸ் தான் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கோர்சஸ் எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட். ஸோ எனக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அண்ட் நம்ம வியூவர்ஸ்க்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த குவெரிஸை வந்து அட்ரஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோஸில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்தியாவிலேருந்து எப்படி இங்கே அக்காமடேஷன்ஸ் புக் பண்ணுறது, அப்புறம் பார்ட் டைம் ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. Yeah, so thanks for watching this video and subscribe பண்ணிக்கோங்க எங்க சேனலை. So until then it's bye from Azhar and Sumi.